ஒரு எல்லை. வேற என்னப்பா வேணும்? வெற்றிமான கொடு. அவருக்கு கொடுக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? இந்த மாலை உன் வாழ்வை புனிதமாக உயர்த்தும். ஐஸ்வர்யமா. அதே தஞ்சாவூர் எல்லை. எனக்கு ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கலாம். என்னைய சும்மாவே ஒற்று கேளு. உங்க அப்பான்னு சொல்லி எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்படி ஒருத்தங்க சத்தியம். ஏன்னா பழைய சட்டை வேணுமா புது சட்டை வேணுமாடா? கடனை தீக்கணும். சட்டை இதையே போட்டு அடிச்சுக்கிடுவியா? கண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய நோயை தீக்க தான் கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. கர்மதாமிக்கு 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 இன்னையிலிருந்து உள்ள இருக்கக்கூடிய நோய் தீர்ந்தாச்சு. சகல சக்தியும் கிடைச்சாச்சு. ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் தரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அந்த பணமும் கிடைக்கும், உன் கடனும் தீரும். இது ரெண்டு ஓராண்டுக்குள்ள 2026 உனக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பேன். உயர்ந்த சக்தியும் பெரிய தொழில் ஒரு மாதம் சக்தி உண்டு. சாப்பிட்டு போ, 2 நாள் கழிச்சு போய் கூட இருந்துக்கலாம். கருமசாமிக்கு தஞ்சாவூர் பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்காருக்கா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்டு வந்து யாருப்பா? கல்யாணத்தை பத்தி கேட்க வந்திருக்கீங்களா? கல்யாணம் பத்தி கேட்க வந்தது யாரு? திருமணம் பற்றி. வாங்க. காலையில் சொல்லலாம். எப்போ அவன் வீட்டுக்கு போற வழியோ தென்புகத்திலே ஒரு கம்மா கரைய பார்த்தேன். கம்மா கரை இருக்கா? கரையில ஒரு திரு தேவதைய பார்த்தேன். ஒரு தெய்வம் இருக்கா? பின்னாடி தானப்பா. ஐயனார் கோயிலில இருந்து வீரனார் வரவும் கண்டேன். இருக்காரு. என் தங்கை காளி என்னும் காமாத்திய உருமாறித்தானும் கண்டேன். அங்க கிடாய் வெட்டின காலத்துல உண்டா கிடையாதா? கிடாய் எதுவும் வெட்ட வேண்டி இருக்க? அப்படியே எந்த ஒருத்தர் எப்போ வெட்டணும்? வெட்டிலாம் மாற்ற மாட்டிய. கால் விட்டு வா. உனக்கு கிடாய் வேணுமானே? சாப்பிட மாட்டேன். பிரஷர் வந்துருச்சு. பாப்பா வீட்டுக்கு மங்களமா பூ எடுத்து தரணுமா? வேற என்ன வேணும்? உன் பையனை தெளிவு பண்ணணும். கொஞ்சம் கண்ண மூடு. ராஜா வேணா பாக்கட்டும். ஒத்த காலிட்டே வண்டி ஓட்டுறது மாதிரி சர்க்கத்தை அடிச்சு போறாரு உன் மகன். ரொம்ப தவறான பாதைகள்ல கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப பணம் கட்டுறான். புரியுதா? அவனா சிரிக்கிற மாதிரி சிரிக்கான், நானா பேசுற மாதிரி உழப்பிக்கிட்டு அலைதான். ஒரு போதையிலேயே இருக்கானடா. மாத்தணுமா வேண்டாமா? 2 போதை இருக்கு. ஒண்ணு பூ போதை, இன்னொன்னு மது போதை. காரணம் மாது போதை, மது ஒரு இடத்துக்கு வித்தியாசம். இந்த காலம் அகதிக்கு போனா அந்த காலம் கருத்து காசு. அதுதான் தடை. உன் பிள்ளைய நல்லா இருக்குவோம். உன் பிள்ளை ஒரு ஆட்டை மாட்டிக்கிட்டான். புரியுதா? அங்க இருந்து வெளியாக்கணும். அது ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு பெரிய கை, வருத்த கை. அங்க இருந்து மாத்தி தார. உன் பிள்ளைய காப்பாத்தி உன்கிட்ட மீட்டு தார. மாட்டிக்கிறேன். உன் பிள்ளைய மீட்டு தருவது அப்படி சொல்லி என் பிள்ளை. உன் பையன் வந்துருவான். கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். 6 மாதம் பொருள் போடு. கருமசாமிக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தமாக பிள்ளைக்கு கேட்பது யாரு? வரலாம்.
ஏக்கா உன் பையன் எங்க இருக்கான்? விவரத்தை சொல்லுவோம். திருப்பதி வெங்கடாஜலபதி மேல ரொம்ப பக்தியுடையவன். என்ன பக்தியோட அடிக்கடி திருப்பதிக்கு போறான். சும்மாவா போறான், ஒருத்திய கூட்டிக்கிட்டு போறான், காவல விட்டுவான். அதான் தக்குல குட்டுல தொக்குன்னு சொன்னேன். தெலுங்கு பேர் தான் சுந்தர தெலுங்கு. இவரும் தெலுங்கு பேச படிச்சுட்டேன். நாளை பின்ன நமக்கு உதவியா இருக்குமே அப்படின்னு. சரியானே? இப்ப அவன் இஷ்டப்படி என்ன செய்யணும், அவனுக்கு வேலை நிறைய உருவாக்கி தந்துடுறேன். புரியுதா அவனுக்கு? அதே மாதிரி அவனுக்கு ஒரு பெண் துணையாக வரக்கூடிய நிலைமை வந்துடும். செம்மையா இருக்கிறான். அவன் இஷ்டத்துக்கு நடக்கணுமா, உங்க இஷ்டத்துக்கு நடக்கணுமா? அவன் நல்லா இருந்தா போதும். ரெண்டு பேரும் ஒன்று போல காலம் எடுத்தாங்க. இப்படி தாய் இருந்தா எல்லா இளைஞர்களும் என்ன ஜாதி மாதம், என்ன ஆச்சாரம், சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவு தானே. அதுக்கு எதுக்கு ஜாதி? உண்மையா இல்லையா? நமக்கு தான் எவன்டா கேட்டான்? கண்ணமுழுக்க ரெண்டு ஒரு ஒன்று வர வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு. வா மகளே, ஒடியா ஒடியா. பராசக்தி துருவமாக இருக்கும் நாயகியே, உன் பிள்ளைக்கு நிறைய வேலையும் கிடைச்சாச்சு, ஆனந்தமான வாழ்க்கையும் அமைஞ்சாச்சு. அப்படி சந்தோஷமா இருப்பான். மன மகிழ்ச்சி. சாப்பிட்டு போங்க, அறகுறையா விடாதீங்க. அதே தஞ்சை எல்லை ஆரோக்கியம் தகுந்ததாக மனக்குழப்பம் அடைந்து. என்னப்பா ஆரோக்கியம்? ஆரோக்கியம்னா பேர் இல்ல, உடல்நிலை யாருக்கு தெரியல. கால் இவ்வளவுதானே, உடனே செஞ்சுவோம். நீ நின்று காலம் கால் எடுத்து. இப்ப ரெண்டு ஒன்று காலம் எடுத்தான். யாரெல்லாம் வந்திருக்கு? உன் பேரு என்னடா? யோக கர்மதாமிக்கு. இவனுடைய ஆத்மாவை பார்த்தேன்டா. இவனுக்கு ஒரு மன அதிர்ச்சி சம்பந்தமான குழப்பம் இருக்கு. சரியா? அதுல இருந்து இவன் மீண்டுட்டான்னா இவன் உடலும் ஆரோக்கியமாயிரும், சாப்பிடுறது வந்து சகல சக்தியும் கிடைக்கும். இன்னையோட அது நீங்கிடும். அப்படி இப்படி பார்ப்போம். கூப்பிடுப்பா கருப்பசாமியே. பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு. இனி உடல்ல எந்த பிழையும் இல்லை, நல்லா சாப்பிடணும். வேற என்னப்பா செய்யணும்? ஆமாப்பா, இப்ப இருந்தே தொடங்கியாச்சு. நல்ல டைம் வந்தாச்சு. பிடிச்சிக்கா, இந்தா 50 ரூபாய் வச்சுக்கா, 50 லட்சம் கிடைச்சாச்சு. நல்லா சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம். சாப்பிடாம இங்க வந்தவங்க யாரும் சாப்பிடாம போக கூடாது. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. ஈரோடு ஈரோடு பக்தர்கள். ஈரோடு திருமணம் சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது. வாப்பா, கல்யாணம் முடிச்சியா? பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும். கால் வந்து வா. எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்றை பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன் முருகா. எனக்கு இனி பிறவி வேண்டாம் முருகா. யாருக்கு பாக்குறாங்க? கல்யாணத்தோட பேசுங்க. இந்த பிறவியில நம்ம வந்து நிம்மதி
நிம்மதி அடைய முடியலையேன்னு சொல்லி நீ வேதனைப்பட்டு இருக்க. அப்படியே என் பிள்ளை என் சொல்ல கேட்டு கல்யாணம் முடிச்சு தெளிவாக நடக்கிறனா என் உயிரை உனக்கு காணிக்கையா தந்துடுறேன். என் கண்ணுக்கு பிறகு அவ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போட்டு கத்துசாமி, எனக்கு அந்த முடிவை மட்டும் தெளிவா கொடுன்னு கேட்க வந்திருக்கேன். அதான் எத்தனையோ பிறகு பெற்றுன்னு பாட்டு பாடினான். காரணம் வரலாம். கண்ண மூடி 2 நிமிஷம் என்னை நினைச்சுக்கா பார்ப்போம். இந்தா அவள் மனசு மாறும். ஒன்னு இஷ்டப்படியே திருமணம் நடக்கும், அதுவும் புகழோடு நடக்கும். கருமசாமிக்கு அதே ஈரோட்டு எல்லை தன்னுடைய சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் உனக்கு ஈரோடா எந்த ஊரு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உறவினர்களால் உன்னுடைய வீடு சம்பந்தமான விஷயத்தில் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடக்கும். அது முழுமையாக நீ அனுபவித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு இடைஞ்சலும், அதுக்கு மாந்திரிகம் சம்பந்தமான தலையீடுகளும் நடந்து இப்ப குடும்பத்தில் அமைதி குறைவும் உயிர்கண்டமும் ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் என்னை பார்க்க காரணம். அந்த வீட்டுக்கு இடைஞ்செல்லாம் ஆக்கி உன் சொத்தை உனக்கு உரிமையாக்கி தாரேன். எந்த மாந்திர தந்திரத்தாலும் ஆபத்தலாம காப்பாத்தி தாரேன். வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? இன்னைக்கு நல்ல முறையில் பிரசவமாகும், ஐஸ்வர்யமான குழந்தை பிறக்கும். அதான் கர்மசாமிக்கு குழந்தை வரம் கேட்டு வந்த செல்ல மக்கள் காரணம் சொன்னான். மண்ணானாலும் திருத்தெந்தூரில் மண்ணாவே, ஒரு மரமானாலும் பணமுதித்தோலை மரமாவே, கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே. அறுவடை வீடுகளுக்கெல்லாம் போயிருக்கலாம். வேற வேற சாமி மலை பணமுதித்தோலை போக காரணம் பக்கத்துல வந்து உட்காருங்க. மனதை அணைப்பாய விடாம என்னையவே கொஞ்ச நேரம் நினைச்சுக்காங்க. 2 ஒரு ஆளுக்கு ஒரு மனதை வைங்க. கையில நினைச்சுக்காங்க பார்ப்போம். அம்மாடா, நீங்க எதுவும் வேளாங்கண்ணி வர எதுவும் போனீங்களா? வேளாங்கண்ணிக்கு போயிருக்கீங்களா? உங்களை பார்க்கும்போது எனக்கு வேளாங்கண்ணில இருந்து மாதா வந்து ஒரு 5 வருஷம். அதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஏன் இருக்கு நீங்க உடனே பேசுவோம். அது சொல்லுவாங்க. பெண்மகள் பக்கத்துல வரலாம். கர்மசாமிக்கு 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 காத்தப்பண்டா ஒன்றுமுறை காலம் நிறுத்துவாங்க. அப்படின்னு
பையையும் நினைச்சுக்கா, என்னையும் நினைச்சுக்கா. கண்ண முடிச்சா இந்தா 3 மாதத்தில் குழந்தை ஜனனமாகும். இது வீட்டுல கட்டி இருக்கணும். சாமி இந்த கனியை நீ அறுத்து பூஜை சாப்பிடணும். எந்த சயின்டிபிக்கும் இல்லை, தெய்வீகத்தான் நடக்கும். போயிட்டு வரலாம். இது தனியா சாப்பிட்டு போடுப்பா. கர்மசாமிக்கு 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 கோம்பை கோம்பை. ஒவ்வொரு ஊர் எனக்கு தெரியும், அழைப்பேன். ஆனந்தமடைந்து இருக்கிறாங்க. கோம்பை கல்யாண தோன்றமா கேட்டு வந்த மகனுக்கு என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, உன் பையன் இப்ப திருமணத்துக்கு ஒரு பக்குவப்பட்டு வந்திருக்கான். அவனை நான் பார்த்தேன். அவன் விரும்புகிற பெண்ணவே நம்ம கல்யாணம் முடிச்சு வச்சாச்சுன்னா அந்த வாழ்க்கை செம்மையா நடக்கும் அப்படின்னு உத்தரவு இருக்கு. யார்கிட்டையும் மருந்தங்கிட்ட போட்டியை போட்டு குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் 90 நாட்கள் அவகாசம் இருக்கு. எந்த விஷயமும் அவன்கிட்ட பேசக்கூடாது. நீ அமைதியாரு, அவனே உன் காலில் விழுந்து சேர்த்து வருவான். வர வச்சுட்டாரு. அன்னைக்கு இந்த திருமணத்தை நடத்துவோம். அடுத்து என்னப்பா வேணும் உனக்கு? அந்த பங்கு பிரச்சனையை வெற்றியாக்கி தரேன், பணம் தந்துடுறேன். நல்லாரு. என் துணையார் ஒவ்வொரு நொடி பொழுதும் உயர்த்து கொண்டு இருப்பார், வெற்றி கொண்டிருப்பான். அதே கோம்பை கால் விட்டுவாப்பா. நீங்கள் கோம்பையா? கோம்பை யாரு? கோம்பைங்கிறது தேனி பக்கம் தான் இருக்கு. உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு வெற்றியாக்கி தரணும். உனக்கு கடன்படாம நான் காப்பாற்றி தரணும். வெற்றி மேல கொடுப்பாங்க இருக்கு. சித்ரா பௌர்ணமிமா அதுவும் அது ஒரு படம் எடுத்து பார்ப்போம். உங்க யானை பார்ப்போம். நீங்க என்ன எடுக்கணும் பார்க்கிறேன். நான் எதை எடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையே எடுத்து விட்டார். கர்மசாமிக்கு இந்த கனியை நீங்க குடும்பத்தோடு சாப்பிடணும். இதை சாப்பிட்ட இனிப்பு ஒரு குடும்பத்தில் இனிக்கும், செல்வம் கொடிக்கும், வண்டி வாகனம் பெருகும், கல்வி பெருகும், வேலை பெருகும். ஆனந்தமய சாமி, என் தம்பி ஒரு இதுக்குள்ள மாட்டிக்கிட்டா அதுக்குள்ள குத்துவாங்க. கால் எடுத்துடலாம். தம்பி சாப்பிட்டு போகணும், அவசரப்படக்கூடாது. அடே கோம்பை, பட்னியா போக கூடாது. உங்க கூட வரமாட்டோம்ல, வயிறார சாப்பிட்டு போகணும். உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். மயக்கம்மா, நூறு தான் கால் வந்துடலாம். கலக்கம்மா மனதிலே குழப்பமா வாழ்க்கையின் அனுபவம் வாய்ந்த ஒரு பெண்ணிடம் உன் தம்பி சிக்கிக் கொண்டான். அவன் மைமந்திரத்தால மடக்கினாளா இல்ல இவனே தான் மடங்கிட்டானா? எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தாலும் பரவாயில்ல கருப்பசாமி, அவனை நீ வெளியே கொண்டு வர அப்படின்னு கேட்கல. கால் வந்துருவா. அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து எவ்வளவு பெரிய சிறை சாலை தெரியுமா? அது மனச்சிறை. என்ன சிறை? எப்பேற்பட்ட சிறையும் உடைச்சிடலாம். எந்த சிறையை உடைக்க முடியாது? மனச்சிறை உடைக்க முடியாது. அதையும் உடைத்து காட்டுவோம். கண்ணபடி உட்கார்ப்பா. உன் தம்பி பேர் என்ன? ஒரு கம்யூனிஸ்ட் பெரிய லீடருடைய பேரு ஸ்டாலின். ஸ்டாலினுடைய சர்வாதிகாரத்தை பற்றி தெரியுமா? படிச்சிருக்கிறீடா? கம்யூனிஸ்ட் நூல்ல தன்னுடைய மனைவியை சுட்டு கொன்றவர் ஸ்டாலின், கம்யூனிஸ்ட் லீடர். அவருடைய சரித்திரம் பெரிய சரித்திரம். அத மாதிரி அவளை தூக்கி எரிஞ்சிட்டு அவன் வந்துருவான்டான்.
அவன் வந்த பிறகு கல்யாணம் முடிச்சு வைப்பான். கால் வந்துட்டுவான் இவனே. நீ தேனியா? இப்படி மாதிரி கூப்பிடக்கூடாதுப்பா. கடலூர் 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 பத்தான கடலூர். நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு பொதுவாக, பெத்தவ மனதே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்த பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. அப்புறம் பிள்ளைங்க நீங்க பிள்ளையை பத்தி கேட்டு யாருப்பா? தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? அங்க வந்துட்டு இருக்கு பாரு வண்டி. பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? எந்த பிள்ளைய? மகன் எங்க இருக்கான்? வாங்க. வணக்கக்கா, நல்லா இருக்கீங்களா? கசக்கி புழிஞ்சிட்டான். என்ன செய்யணும்? நினைச்ச பொண்ணு இதோ கையில எடுத்து வச்சுட்டேன். அவன் நினைச்ச பொண்ண கல்யாணம் முடிக்கணும். அந்த பொண்ணுடைய வீட்டில் உள்ளவங்க சம்மதிக்கலையே, அதுக்கு நீ என்ன செய்வ? அதுக்கு நான் சம்மதி வைக்கணும். அருமையான உத்தியோகம் எனக்கு உள்ள வாழ்றதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். என்னம்மா? ஆவியம்மா நெஞ்சில் ஓவியம்மாம், காவியம்மா தெய்வீக காதல் சின்னம்மா. பையன் பேர் என்ன பேரு? பொண்ணு பேரு மதி. கொஞ்சம் கடன் கொடுங்க, அந்த பிள்ளையுடைய வீட்டை போய் பார்க்க. அந்த வீட்டுல ஒருத்தர் சம்மதம் இருக்கு, இன்னொருத்தருடைய தூண்டுதலால அவங்க மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த தாய் வழியில் உடன் பிறந்தவருடைய வார்த்தை நன்றாக இல்லை. ஆனால் அந்த கல்யாணம் நடக்கும். அவங்களை சம்மதிக்க வச்சு வெற்றியாகி தந்துடுறேன். இரு குடும்பமும் இணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தா போதும்னா காலம் சொல்லலாம். முதல்ல நகையெல்லாம் நாங்க அதிகம் போட மாட்டோம், பொண்ணத்தான் தருவோம். இஷ்டம்னா கெட்டிக்காங்க. கெட்டின பிறகு அது வேணும் இதுவும் என் பிள்ளைகிட்ட பேசக்கூடாதுன்னு கூட சொன்னாங்கல்ல. இந்தா ஒரு பொண்ணு வரும், பின்னால பொண்ணு வரும். பக்கத்துல வெற்றியாக்கி தர, எல்லாம் மங்களமா நடக்கும். வெற்றியாக்கி தர பணம் ஏற்கனவே கொடுத்துட்டேன், இன்னும் ஒரு 25 லட்சம் தரேன். அது நல்லா அவனை கூட நடத்தி விட்டுறோம்ல. அதான் வெட்டி மேல உட்கார சொன்னேன். வெட்டி முடிஞ்சல கூப்பிடலாம். இந்த மாதமே முடிச்சிருங்க, ஆவணியிலே முடிச்சிடணும். நல்லா அது கிடைச்சாச்சு. அப்படி என்ன பிரச்சனை உனக்கே? நாளைக்கு 8 நாள்ல உனக்கு ரூபா அடைச்சிடும். போ அடுத்த பேசப்பா, நீ உத்தரவு காது கேட்காதுங்க. எடுத்து சொல்ல முடியும். சாப்பிட்டு போன பட்னியா போனா உங்க கூட வர மாட்டேன். பட்னியா போனேன்னா உங்க கூட நான் வர மாட்டேன். கருதாமிக்கு அதே கடலூர் எல்லை. குழந்தையை பத்தி கேட்க, குழந்தை பத்தி கேட்க. என்ன குழந்தைக்கு என்ன? எத்தனை வயசு இருக்கும் பையன்? அவன் உனக்கு குழந்தையா? கடன்கள் பற்றி கேட்டு வந்தது. வாங்க, கணவன் மனைவி யாரா வந்தீங்க? அம்மாவும் நீ. இது யாரு?
கொடியில காத்தெடுத்தா ஆடியிலே காத்தெடுத்த ஐப்பதியில் மழை வரும். என்ன கருப்பசாமி சும்மா என்ன இருக்க வச்சிருக்கிய? உங்க அப்பா அம்மா எல்லாம் இருக்கு. நீங்க இருக்கிறது உங்க அம்மாவுக்கு திருப்தி இல்லையடா? உண்மையா இல்லையா? உன்னைய மதக்கி கூட்டு வந்தாலும் கெட்ட பேரை உன் முன்னாடி மேல வச்சிருக்காங்கடா. அது உண்மையா? இவன் மதக்குன்னு உண்மையால அவன் நினைச்சதுதான் தானே கால் வந்துட்டான். அதான் குழந்தைகளே, அம்மா அந்த பிள்ளைக்கு ஐஸ் வாங்கி கொடுமா, வெளியில ஐஸ் தான் வைக்கிறது. நீங்க எதுவும் மந்திரம் மந்திரம்லாம் எதுவுமே பண்ணல. மனைவி மக்கள் நல்லா இருக்கணும். அவளுடைய துடுக்குடுங்கிற வார்த்தையால இவன் நிம்மதி இல்லாம போய் உடல்நிலை சரியில்லாமல் ஆகி மனக்குழப்பமாகி உனக்கு நிம்மதி இல்லாம ஆகி எனக்கு வேண்டாம், பொண்டாட்டி வேண்டாம், பிள்ளைங்க வேண்டாம், அம்மா நீங்க வேண்டாம், நான் எங்கேயாவது போயிருந்தேன் அப்படின்னு நீ சொல்லி அப்படி ஒரு பிரச்சனையும் வந்து காலங்களில் பிரிஞ்சு இருந்து வேதனையை சுமந்து இப்போ ஒன்னா சேர்ந்து ஒரு பட்சமா உட்காந்து. ஆனா இனிமேல் இந்த குடும்பம் ஒண்ணு சேருமா அப்படின்னு கேட்டேன். 3 வருஷம் ஆகும் ஒண்ணு சேரதுக்கு. எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆகும். சமாதானமாகவும் சன்னிதானத்தின் சிறப்பு போதும் ஒரு குலதெய்வத்தை கும்பிடுகின்ற மார்க்கத்திலே ஒன்று சேர்வீர்கள். அதுக்குள்ள இனி ஒரு வீடு ஒண்ணு அமையக்கூடிய பாக்கியமும் இப்ப இருக்கக்கூடிய கடன்களும் தீர்ந்துடும், தொழிலும் உயர்ந்துடும். இன்னும் 1.25 மாதத்துல உனக்கு தொழில மாற்றமும் ஏற்றமும் நடக்கும். கடனை தீர்த்து தந்தது பொதுவா இதே பணியை செய்யலாம். காரணம் இந்த இடமானதே போதும். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. பக்கத்துல வாடா, நல்லா இருக்கு முருகா. தாயே, நெருங்கி வரதுக்கு ஊடால இணைஞ்சப்படுறியே. இதைத்தான் நானும் சொல்றேன், இவ கேட்க மாட்டேக்காண்டியா? இல்ல இனிமே இணைஞ்செல்லாம் நிறுத்திடுறேன். புரிந்து நடந்தால் புண்ணியம் நமக்குத்தானே. பக்கத்துல உள்ள பிள்ளைய பாத்தியா, நம்ம என்ன பேசுறோம் அதை இட்டு அது நல்லா அதே இடத்துல இருக்கு, இடம் மாற வேண்டாம். கர்மதாமிக்கு காங்கேயா அழைப்பேன். யாரும் வெறுத்து விடக்கூடாது, உட்காரணும். எனக்கு தெரியும். காங்கேயம் காங்கேயம் சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா. ஐயப்ப சுவாமி கோயில் வச்சிருக்கிறேன். வரலாம். என்னடா கடையெல்லாம் வெறுமனையா இருக்கு, வேலை அதிகம் இல்லையே? நிறைய நகரட்டுகளை செய்ய வேண்டாமா? நிறைய இருப்பு சரக்கை கொண்டு வரேன், தொழிலை உருவாக்கி தரேன். கால் வந்துக்கலாம். வேற என்ன வேணும்? கல்யாணத்தை சொன்னபடி நடத்தி தரேன். இந்த கனியை கொண்டு கொடு, இந்த பூ வச்சு கும்பிடு, வெற்றி உண்டு, நோயும் தீரும், பணமும் வரும், செல்வம் பெருக்கும், உன் பையனுக்கு உத்தியோகம் கிடைக்கும். கர்மதாமிக்கு அதே காங்கேய வெள்ளை பெண்ணடியார் எங்க கடனை தீர்த்து என் பிள்ளைகளை நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தான். நேற்று இரவு உனக்காக நான் வாதாடுகிற பொழுது ஒன்றை தன் பக்கம் எடுக்கணும்னு சொல்லி
ஒரு மந்திரம் பண்ணியிருக்கிறார். ஆனா இப்ப நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து கடன்கள் பட்டு கண்ணீரோடு இருக்கேன். வேற என்ன வேணும் உனக்கு? கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம் நினைச்சுக்கலாம். உன் பத்திரத்தை மீட்டியாச்சு, பணம் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு. கர்மதானிக்கு என் மகனுக்கு திருமணம் நடக்கணும் ஐயா. கால் விட்டுலாம் என்னப்பா வேணும்? உன் குடும்பத்துல முன்னோர்கள் வைத்த ஒரு சாபத்தின் காரணத்தினால் மங்கள பாக்கியங்கள் எல்லாம் தடையாயிக்கே. ஆனா அந்த கல்யாணம் நடக்குமான்னு கேட்டேன். தை மாதம் வரை நீ பொறுமையாக இருக்கும். வெற்றியா நடத்தித்தானே, ஜெயிச்சுட்டாரு. இன்னும் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க வரலாங்க. ஆம்பளை பிள்ளைக்கா பொம்பளை பிள்ளைக்கா? பையனுக்கு. காரணம் பொய் சொல்லுவேன் நான், பொய் சொல்லுவேன். என்ன பையன் வந்து நல்லா பேசுவான் உங்கள்கிட்ட. என்ன பேசலாம்? கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு சொன்னா? கேட்பானா? இதுக்கு முன்னால இதையே நான் சொல்ல தெரியுமா? அவன் மனதுக்குள்ள ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கான். அதனால கல்யாணத்துல சில குழப்பம் இருக்கு. அதுல வராம காப்பாத்தி ஐப்பத்தி வரை பொறுமையா இருந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. கர்மதாமிக்கு இருந்து வெற்றியாகிட்டாரே. தொடர்ந்து தெளிவா நடக்கும், பிரகாசமாய். பாப்பா உன் மகனுக்கு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். வண்டி உருண்டோட தனி தேவை. உன் பையன் வாழ வரதுக்கு அவனுக்கு கல்யாணமே நடக்காது. அப்படி ஒரு சிலர் கெட்ட சாபம் விட்டு வேதனை கொடுத்துறாங்க. அதையெல்லாம் நீக்கி நான் உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுங்களா? வெற்றிமாற கொடுப்பா. அது மனமாலை. கல்யாணத்தை ஆனந்தமா நடத்துவேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்து பார்த்தாங்களோ அவெல்லாம் வீட்டு வாசல் இருப்பாண்டா. கல்யாணம் ஆனந்தமா நடக்கும். நானே முன்னின்று நடத்துறேன். செல்வத்தோடு என் தொழிலை நல்லாக்கி தரணும், என் வண்டி வாகனத்தை சரியாக்கி தரணும்னு காட்டுவோம். இங்க உள்ள ப்ராப்ளம்னா பண்ருட்டியா சேலத்துல மாம்பழம், பண்ருட்டில பலாப்பழம், பொள்ளாச்சியில தேங்காய் பழம் சாப்பிட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கண்ண முடிக்கா உன்னுடைய தொழிலை வளமாக்கி செய்வனைகளை நீக்கி தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? சொல்லாதன்னு சொல்லி கொண்டே கூட பிறந்தவன்னு சொல்லி நம்ம சண்டை எடுத்துடலாமாப்பா? தப்பு இல்லையா? நம்ம அப்படி சொல்லக்கூடாது. கூட பிறந்தவ தான் வச்சாடு நான் எடுத்துக்க கூடாது, நான் சொல்லக்கூடாது. நான் தான் உனக்கு கடிதம் அனுப்புற வீட்டுவேன். என் பேரு கர்மதாமி இல்லம்னு வச்சு ஆனந்தமா இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு மதுரை அகத்தாடும் மீனாட்சி